நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த மாடு இன்னைக்கு கன்று ஒரு மதியானம் போல் கன்று ஈன்றிருக்குது. வெள்ளிக்கிழமை மதியானம் போல் கன்று ஈன்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அழகான கிடாரி கன்று, அதாவது பெண் கன்று ஈன்ற மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு நல்ல கரவத்திறன் வாங்கி மாடுங்க, கம்மி பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. மாடு கன்று நல்ல தெளிவாக இருக்குது. இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த மாட்டோட கரவத்திறன், விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள். மாடு மதியம் தான் கன்று ஈன்றிருக்குதுங்க. பெண் கன்று, அதாவது கிடாரி கன்று. எத்தனாவது ஈத்துனா இரண்டாம் ஈத்து தான் ஈன்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதனுடைய பல் வந்து 6 பல்லுங்க. மாட்டு கண்ணுக்கு 2க்கு சுழி தப்பலாம் எதுங்களா, மடிக்கூச்சம் கிடையாது, கறவைக்கு கால் அணைக்க தேவை கிடையாது. தலைச்சனுக்கே ஒரு 12 லிட்டரு கறவை கொடுத்துருக்குது. இந்த ஈத்துலேயும் அதே கறவை ஒரு 12 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம். பாவன முறை எது சரியாக இருந்துச்சுன்னா ஒரு லிட்டரு எதோ சேர்த்து கீத்து வரலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிவிச்சிருக்கா. அப்படி எங்கே இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூர் என்ற பகுதியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க. தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சிறப்பு தள்ளுபடி விற்பனையாக பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி 6 பல்லு 2ஆம் மீத்து கிடாரி கன்று ஈன்றிருக்குது. ஒரு 12 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம். அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். மாட்டுக்கு அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சின்னதாக ஒரு அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணால் கூட மாட்டை கொண்டு வந்து இறக்கி விட்டு பேமெண்ட் வைக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள்